10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1வது பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். மற்றும் சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு A cross C வெட்டு B cross C. Second subdivision A cross B minus C is equal to A cross B minus A cross C. இங்கே கணக்கில் A, B, Cன்னு 3 கணம் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த கணத்திலிருந்து கீழே கொடுத்துருக்கிற 2 சப்டிவிஷன் கொஸ்டினையும் சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். சரியா? ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண் கணம். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம். கணக்கில் விவரித்தல் முறையில் கொடுத்துருக்காங்க. நம்ம பட்டியல் முறைக்கு இந்த கணங்களை மாற்றணும். சரியாப்பா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். அப்படின்னா 8க்கும் கீழே இருக்கிற இயல் எண்கள். இயல் எண்கள் 1ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். சரியாப்பா? அப்போ 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற எண்கள் தான் ஏ கணம். சரியா? ஏ ஈக்குவல் டு கணம் 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா? பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்கள்னால் என்னப்பா? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும் எண்கள் பகா எண்கள். சரியா? பி ஈக்குவல் டு கணம் 1ங்கிறது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அதனால் அந்த எண்ணை விட்டுறணும். சரியா? 2 ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும். அதனால் 2 பகா எண். 3 ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். அதனால் 3 பகா எண். 4 ஒன்றால் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். அதனால் அது பகு எண், விட்டுறணும். 5 ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். அதனால் பகா எண் எழுதிக்கணும். 6 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும். சரியா? 7 ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். 8 8ஐ விட குறைவான பகா எண்கள்னு கொடுத்துருக்கிறதுனால 8க்கு நம்ம போக தேவையில்லை. சரியா? இப்போ பி ஈக்குவல் டு கணம் 2, 3, 5, 7. சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம். பகா எண்கள்லே ஒரே ஒரு இரட்டை பகா எண் மட்டும்தான்ப்பா இருக்குது. அது 2. சரியா? மிச்சம் எல்லாமே ஒற்றை பகா எண்கள் தான் இருக்குது. சரியா? சி ஈக்குவல் டு கணம் 2. சரியா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. சரியா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? ஏ வெட்டு பி ஈக்குவல் டு கணம் 1, 2, 3, 4, 5, 6, 7 வெட்டு கணம் 2, 3, 5, 7. வெட்டுனா என்னதுப்பா? 2லேயும் பொதுவாக இருக்கிற நம்பர் மட்டும் எழுதணும். சரியா? 1 2லேயும் பொதுவாக இல்லை. 2 2லேயுமே இருக்குது, எழுதிக்கணும். 3 2 கணத்துலேயும் இருக்குது, எழுதிக்கணும். 4 ஃபஸ்ட்டு கணத்தில் மட்டும்தான் இருக்குது, எழுத வேண்டாம். 5 2 கணத்தில் இருக்குது, எழுதிக்கணும். 6 ஃபஸ்ட்டு கணத்தில் மட்டும்தான் இருக்குது, எழுத வேண்டாம். 7 2 கணத்தில் இருக்குது, அதனால் எழுதிக்கலாம். அப்போ என்ன எழுதணும்? கணம் 2, 3, 5, 7. சரியா? இப்போ ஏ வெட்டு பி கிராஸ் சி அப்படின்னா கணம் ஏ வெட்டு பியை கணம் சியோட கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியா? ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு கணம் 2, 3, 5, 7 கிராஸ் கணம் 2. இந்த 2 கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். கணம் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இந்த ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆன்சர், லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். அதனால் நம்பர் 1 குறிச்சிக்கணும். சரியாப்பா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சியும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சின்னா என்னென்னா கணம் ஏவையும் கணம் சியையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியாப்பா?
ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு கணம் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் கணம் 2. இப்போ இந்த ரெண்டு கணங்களையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். கணம் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போது பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சின்னா என்னப்பா? கணம் பியையும் கணம் சியையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியா? பி கிராஸ் சி ஈக்குவல் டு கணம் 2, 3, 5, 7 கிராஸ் கணம் 2. இந்த ரெண்டு கணங்களையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியாப்பா? கணம் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுலேயும் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கிறதுலையும் பொதுவான ஜோடிகளை எழுதணும். சரியா? வெட்டினா என்னதுப்பா? பொதுவாக இருக்கிற ஜோடிகளை எழுதணும். சரியா? ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு 1, 2 ரெண்டு கணத்துலேயும் இருக்கா? இல்லை, விட்டுறணும். 2, 2 ரெண்டு கணத்துலையுமே இருக்குது, எழுதிக்கலாம். 3, 2 ரெண்டு கணத்துலையுமே இருக்குது, எழுதிக்கலாம். 4, 2 ஒரு கணத்தில் தான் இருக்குது, அதனால் விட்டுறணும். 5, 2 ரெண்டு கணத்தில் இருக்குது, எழுதிக்கலாம். 6, 2 ஒரு கணத்தில் தான் இருக்குது, விட்டுறணும். 7, 2 ரெண்டு கணத்தில் இருக்குது, எழுதிக்கணும். சரியா? அப்போ கணம் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதை ரெண்டாவது ஆன்சர்னு குறிச்சிக்கணும். சரியாப்பா? இப்போது ஃபஸ்ட் ஆன்சரும் செகண்ட் ஆன்சரும் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். சரியா? ஃபஸ்ட் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? கணம் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. செகண்ட் ஆன்சரில் கணம் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்படின்னா ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியாப்பா? அடுத்தது ரெண்டாவது சப்டிவிஷன் பார்க்கணும். ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு ஏபிசி கணம் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எழுதிக்கணும். ஏ ஈக்குவல் டு கணம் 1, 2, 3, 4, 5, 6, 7. பி ஈக்குவல் டு கணம் 2, 3, 5, 7. சி ஈக்குவல் டு கணம் 2. சரியா? கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? b மைனஸ் சி ஈக்குவல் டு கணம் 2, 3, 5, 7 மைனஸ் கணம் 2. b மைனஸ் சின்னு கொடுத்துருக்கப்ப ஃபஸ்ட்டு உள்ள கணத்தில் மட்டும் இருக்கிறத எழுதணும். ஃபஸ்ட்டு உள்ள கணமும் ரெண்டாவது உள்ள கணத்துலேயும் பொதுவாக இருக்கிறத எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு உள்ள கணத்தில் மட்டும் இருக்கிறத எழுதணும். சரியாப்பா? 2 ரெண்டு கணத்துலேயும் இருக்குது, அதனால் அதை விட்டுறணும். 3 பி கணத்தில் மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கணும். 5 பி கணத்தில் மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கணும். 7 பி கணத்தில் மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கணும். அப்போ ஆன்சர் என்னது? கணம் 3, 5, 7. அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். சரியா? அப்படின்னா என்னப்பா? ஏங்கிற கணத்தையும் பி மைனஸ் சிங்கிற கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியா? ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு கணம் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் கணம் 3, 5, 7. இப்போது இந்த ரெண்டு கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியா? கணம் 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. சரியா? இது மூணாவது ஆன்சர். சரியாப்பா? லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடாக கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்ப்பா? ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஏ கிராஸ் பி அப்படின்னா கணம் ஏவையும் கணம் பியையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியா? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு கணம் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ்
கணம் 2, 3, 5, 7. சரியா? இந்த 2 கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியா? கணம் 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. சரியா? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சரியா? ஏ கிராஸ் சினா என்னப்பா? கணம் ஏவையும் கணம் சிவையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியா? ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு கணம் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் கணம் 2. இந்த 2 கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். கணம் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. சரியா? இப்போ ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இதுக்கு ஏ கிராஸ் பியில் மட்டும் அந்த அரிசிச்சோடி இருக்கணும், ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடாது. சரியா? ரெண்டுலேயும் பொதுவாக இருந்துச்சுன்னா அதை எழுதக்கூடாது. சரியாப்பா? இப்போ கண்டுபிடிப்போமா? 1, 2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, அப்போ அதை எழுதக்கூடாது. வேண்டாம், அடிச்சிருங்க. 1, 3 மேலே இருக்குது கீழே இல்லை, அதனால் எழுதிக்கலாம், டிக் போட்டுக்கோ. 1, 5 மேலே இருக்குது கீழே இல்லை. 1, 7 மேலே இருக்குது கீழே இல்லை. 2, 2 மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது, எழுதக்கூடாது. 2, 3 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 2, 5 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 2, 7 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 3, 2 மேலே இருக்குது கீழே இருக்குது, எழுதக்கூடாது. 3, 3 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 3, 5 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 3, 7 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 4, 2 மேலே இருக்குது கீழே இருக்குது, எழுதக்கூடாது. 4, 3 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 4, 5 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 4, 7 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 5, 2 மேலே இருக்குது கீழே இருக்குது, எழுதக்கூடாது. 5, 3 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 5, 5 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 5, 7 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 6, 2 மேலே இருக்குது கீழே இருக்குது, எழுதக்கூடாது. 6, 3 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 6, 5 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 6, 7 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 7, 2 மேலே இருக்குது கீழே இருக்குது, எழுதக்கூடாது. 7, 3 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 7, 5 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். 7, 7 மேலே மட்டும்தான் இருக்குது, எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி அப்படின்னா என்ன அர்த்தம்னாப்பா? ஏ கிராஸ் பியில் இருக்கிறதுலேருந்து ஏ கிராஸ் சியில் இருக்கிறத மைனஸ் பண்ணிடணும். சரியா? ஏ கிராஸ் பியில் மட்டும் இருக்கிறத எழுதிக்கணும். சரியாப்பா? இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு கணம் 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. இந்த ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். சரியா? இப்போ 3வது ஆன்சரும் 4வது ஆன்சரும் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். எங்கே இருக்குப்பா 3வது ஆன்சரு? இங்கே இருக்குது. சரியா? இங்கே 1, 3, 1, 5, 1, 7 இங்கே இருக்கா? 1, 3, 1, 5, 1, 7. அதுக்கடுத்து 2, 3, 2, 5, 2, 7 இங்கே இருக்கான்னு பாருங்கள். 2, 3, 2, 5, 2, 7. சரியா? அதுக்கடுத்து 3, 3, 3, 5, 3, 7
இங்கே இருக்கா? ஆமாம், 3,3 3,5 3,7 இருக்குது. அதுக்கப்புறமா 4,3 4,5 4,7 இங்கேயும் 4,3 4,5 4,7 இருக்குது. 5,3 5,5 5,7 இங்கேயும் 5,3 5,5 5,7 இருக்குது. அதுக்கடுத்து 6,3 6,5 6,7 இங்கேயும் 6,3 6,5 6,7 இருக்குது. 7,3 7,5 7,7 7,3 7,5 7,7 ரெண்டும் சமமாக இருக்குது. சரியா? அப்போ 3வது ஆன்சரும் 4வது ஆன்சரும் சமமாக இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? therefore a cross b minus c is equal to a cross b minus a cross c என்பது சரிபார்க்கப்பட்டது. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.